நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் growth ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். UX Deliverables அப்படின்ற ஒரு சினாரியோ பார்க்க போகிறோம். பேசிக்காக என்னன்னு வச்சுங்களேன், UX Deliverablesனா லைக் ஆஸ் அ UX டிசைனராக நீங்கள் உள்ளே போய் என்ட்ரு ஆகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ப்ராடக்டோ இல்லை ஒரு டிசைனராக உள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு சர்டைன் விஷயங்களை டெலிவரி கொடுக்கணும். டெலிவரி மீன்ஸ் வாட், லைக் உங்களுடைய ஜாப்ல நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிற சினாரியோஸ் தான் டெலிவரபிள் சொல்லுவோம். இப்போ ஸ்க்ரீன்ஸ் டிசைன் பண்ணுறீங்களா, அது ஒரு டெலிவரபிள். அதுக்கப்புறம் இந்த யூசர் பர்சோனான்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு டெலிவரபிள். அந்த மாதிரி இன்னும் நிறைய டெலிவரபிள்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். லைக் 14 டெலிவரபிள் மட்டும் இப்ப பார்க்க போறோம். ஜஸ்ட் இது பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா யூசர் பர்சோனா. யூசர் பர்சோனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஓகேவா? அதாவது என்னத்துக்காக நம்ம இந்த யூசர் பர்சோனா உருவாக்குறோம்னா, இந்த பர்சோனான்றவங்க நம்மளுடைய யூசர்ஸ். அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி இருக்க போறாங்க அப்படின்றத பத்தின நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டேட்டா. இதுல பேசிக்கா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நேம், பயோகிராஃபி, டெமோகிராஃபி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், பெயின் பாயிண்ட் அண்ட் மோட்டிவேஷன்ஸ், அண்ட் அவங்க பிராண்ட், அவங்களுடைய மைண்ட்னா மைண்ட் செட்ஸ், யூசருடைய மைண்ட் லெவல் சொல்லுவாங்க, இல்லைன்னா பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. பர்சனாலிட்டி இன் தி சென்ஸ் தேர் வாஸ் சம் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ட்ரோவர்ட் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் சொல்லுவாங்க, அப்புறமேட்டு வந்து ஜட்ஜிங் சொல்லுவாங்க, சென்சிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சினாரியோஸ் இருக்கு பர்சனாலிட்டியில. ஓகே, ஸோ இதில் இவன் எந்த மாதிரியான பர்சனாலிட்டி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிப்போம் பர்சனால. அது when we are doing a user interview பண்ணும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நீங்க வேற ஏதாவது ரிசர்ச் பண்றீங்க, லைக் when you are conducting some online research oriented பண்ணும்போது அவங்களுடைய பர்சனாலிட்டிலாம் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. You can get some basic questions about the product. அது கிடைக்கும். உங்களோட மோட்டிவேஷன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் அவங்களோட கோல்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களோட ஸ்கில் செட் தெரியும். ஸோ பேசிக்கலி யூசர் பர்சோனான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட். ஓகே, உங்களோட ஆப்ல இருக்கிற ஒரு யூசர் குரூப்போடைய ஒரு டாக்குமெண்ட். ஓகே, பட் இது ஆனா சிங்கிள் பர்சனா இருந்தா தானே ப்ரோ யூசர் பர்சனா ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். கம் அகைன், ஒரு சிங்கிள் பர்சனா இருந்தா தானே இந்த டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஒரு பஞ்ச் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தா இது டேட்டா வேரி ஆயிட்டே இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்க வந்து நீங்க யாருமே வந்து முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க, இவர் இந்த குரூப்னு சொல்லிட்டு யாருமே நீங்க ஜட்ஜ் பண்ணிருக்க மாட்டாது. ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ரஃபா யூ வில் கோ ஃபார் a research. யூ வில் கலெக்ட் தி டேட்டா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, டேட்டாவை கலெக்ட் தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிலவெல்லாம் கரெக்டா யோசிச்சிருப்பான், ஒரே மாதிரியே இருக்கும் ஒரு சிலவங்க யோசனை பண்ணதெல்லாம். லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் திங்க் அபவுட் ஒரு மேரிட் பர்சனா இருந்தானா அந்த யூசர் கேட்டகரியில இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஒரே மாதிரி திங்க் பண்ணிருப்பாங்க. ஆமா, அதுவே இன்னும் ஒரு கேட்டகரியில இருக்கிற பர்சன் வந்து வேற ஒரு மாதிரி திங்க் பண்ணிருப்பாங்க. அவங்கள மாதிரி 10 பேர் திங்க் பண்ணிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி யூசர் பர்சோனான்றது என்னன்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம டிசைன் பண்ண போறோம். இதை வந்து ஒரு பர்சனான எடுத்தீங்கன்னா நீங்க 100 பேர் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா 100 பேருக்கு டிஃப்ரெண்டான அப்ளிகேஷன் தான் உருவாக்கணும். ஆமா. ஸோ இந்த பர்சோனான்றது எதுக்காக நம்ம எடுக்கிறோம்னா, இதுல இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் நீங்க கொண்டு வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவசரம் தான் இதுல இருக்கிற பர்சோனாஸை நீங்க எடுக்கிறீங்க. அதாவது ஒருத்தவங்க மட்டும் எதிர்பார்க்குற ஒரு ஸ்கில்லை ஆட் பண்ணாம, ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணாம, ஒரு 30 பேர் இல்ல ஒரு 50 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயத்தை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது டோட்டலா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு லாஸ். ஆமா, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதுன்றதுனால ஒரு விஷயத்தை நம்ம டெலிட் பண்ணவும் முடியாது, ஆட் பண்ணவும் முடியாது. பட் டிமாண்ட் வந்து இப்போ அவுட் ஆஃப் 150 ஆர் ஆஸ்கிங் இட்னா we should definitely make that. ஆமா, அதை நம்ம வைக்கணும். why? because அந்த யூசர் குரூப் இஸ் தேர். majority are demanding it.
ஸோ இந்த யூசர் பர்சோனாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ம். வந்து ஒரு ரிசர்ச் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போய் அதை எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? எம்பத்தைஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டேட்டா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ம். ஒவ்வொரு யூசருடைய டைப்பையும் வகைப்படுத்துவாங்க. ம். ஸோ ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் டைப் ஆஃப் யூசர்ஸ் குரூப் யாரான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா. இதுக்கு தான் இந்த பர்சோனா என்ற டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்றோம். ஓகே. பேசிக்கலி இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ப்ராடக்ட் நீங்க டிசைன் பண்ண போறீங்கன்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி ம். ஆடியன்ஸ். ஓகே. வாட்ஸ் தேர் அவங்களோட எக்ஸாக்ட் ரிக்வயர்மென்ட். நீட். எஸ், வாட்ஸ் தேர் எக்ஸாக்ட் நீட். ம். அவங்களோட கோல் என்ன, அவங்களோட மோட்டிவேஷன் என்ன, அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன, அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அப்படி என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ம். அப்புறமேட்டு தான் என்ன பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி ரிசர்ச் அபவுட் தி ப்ராடக்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி யூசர். அதுக்கு தான் யூசர். பர்சோனான்ற டேட்டாவை கலெக்ட் பண்றோம். ம். ஓகே. சரிங்களா? புரியுது ப்ரோ. யா. ஓகே. ஸோ பர்சோனான்றதுல என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ம். பேசிக்லி தேர் பர்சனல் டெமோகிராஃபிக் அண்ட் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட், அவங்களோட பிராண்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் அவங்களோட பர்சனாலிட்டி, இந்த மாதிரி இன்னும் நிறைய டேட்டாஸ் இருக்கும் இது உள்ள. ஓகே. இது பேஸ்ட் அப்பான் உங்களுடைய ப்ராடக்ட் தகுந்த மாதிரி மாறும். ம். எல்லாரும் ஒரே ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி திங்க்கும் பண்ண மாட்டாங்க. நீங்களுமே உங்க ப்ராடக்ட்டுக்கு இந்த இருக்கிற டேட்டா மட்டும் நான் யூஸ் பண்ணலாம் கிடையாது. கிடையாது. உங்களோட ப்ராடக்ட் தகுந்த மாதிரி யூ கேன் சேஞ்ச் தி இன்னர் சைடு உள்ள இருக்கிற இந்த கண்டென்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ம்ஹும். சேஞ்ச் ஆகும் மீன்ஸ் டிஃபால்ட்டா இருக்கிறது வந்து கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட். ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபால்ட்டான டேட்டா லைக் டெமோகிராஃபி, ஸ்கில்லு, கோலு, ஃப்ரஸ்ட்ரேஷன். தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வெரி ரிக்வயர்டு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ ரிமைனிங்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் மச் நீடட் டேட்டா. ம். ம். ஸோ ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட் டெலிவரபிள். ஷூர். ஸ்டோரி போர்ட். ஸ்டோரி போர்ட் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. ஸ்டோரி போர்ட் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையா? ம்ஹும். நீங்க சினிமா பாப்பீங்களா? பாப்பேன். ஓகே. ஸோ சென்னை 28 படம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வெர்ஷன். பார்த்தேன் ப்ரோ. ஓகே. அந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? வெங்கட் பிரபு. ஓகே. வெங்கட் பிரபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாரு. அவர் வந்து ஓகே. பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய டைரக்டரா இருக்காரு. ஓஹோ. அவர் பேர் சொல்ல முடியுமா? இல்ல ப்ரோ, தெரியல. சரி, ஓகே. இப்போ இப்ப இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்பைரிங் டைரக்டர் யார சொல்லுவீங்க? ஆஸ்பைரிங் அப்படின்னு இல்ல, ஒரு கலெக்டிவ் ஜானர் பிடிக்கும் அதனால. ஸோ ஓகே. ஸ்பெசிஃபிக்கா யாரும் இல்லை ப்ரோ. ஓகே. ஸோ ஓகே, தமிழ் இண்டஸ்ட்ரியில ஐகானிக்கான டைரக்டர் சொல்ல முடியுமா? ஐகானிக்னா எனக்கு ஜிவிஎம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஜிவிஎம்க்கு அப்புறம் மேபி இந்த சூப்பர் டீலக்ஸ் படம் எடுத்தாரு ப்ரோ, ஒரு தியாகராஜா, குமாரராஜா ஆ தியாகராஜா. அவரு பிடிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சுந்தர் சி பிடிக்கும் காமெடிஸ்க்காக. ஓகே. அவ்வளவுதானா? இதுதான் பிடிக்கும். ஓகே. ஹாலிவுட்ல மட்டும்னா கிறிஸ்டோபர் நோலன் பிடிக்கும். ஓகே. ஜேம்ஸ் கேமரன் பிடிக்கும். ஓகே, சூப்பர். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா வெங்கட் பிரபு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு இல்லாம மூவி எடுக்க மாட்டாரு. பேசிக்கலி அவருக்கு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித். ஓகே. ஸோ ஆக்சுவலி ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா இஸ் த ஆர்டிஸ்ட் பேசிக்கலி. ஓகேங்களா? இஸ் a person who can draw. ஸ்டோரி போர்டு வந்து வரையறதுக்கு வெங்கட் பிரபு சார் கூட போய் ஜாயின் பண்ணி he do ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு மூவில இருந்து வந்த ஒரு கான்செப்ட் தான். பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு என்னன்னா ஒரு சினாரியோ, ஒரு சிச்சுவேஷன்ஸை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. லைக் இப்போ ஒரு ஆப் ரிலீஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஆமா. அந்த ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா நான் மழை காலத்துலயும் யூஸ் பண்ணணும், வெயிலையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா?
ம். நைட்ல யூஸ் பண்ணணும், நான் டேல இன்டோர்ல யூஸ் யூஸ் பண்ணணும், பண்ணோம். வெளியில யூஸ் ம். பண்ணணும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் அண்ட் சினாரியோஸ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஸ்டோரி போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ம். ம். சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஒரு புரியுது. ஒரு பெர்சனுடைய எல்லா விதமான என்விரான்மென்ட்டுக்கும் இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கும், என்விரான்மென்ட்டுக்கும் அது இது சூட்டபிளா சூட் இருக்கணும். ஆகணும். எஸ். ஓகே. இ இத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் ஸ்டோரி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ம். ம். So story board basically people are using for uh, just understanding about the audience, ஓகே. environmental and ம்ஹ்ம். அவங்களுடைய சுத்தி இருக்கிற சின்ன சின்ன எப்படி சொல்றது அஃபெக்டிங் கேட்டகரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. அதாவது அவங்க எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணணும் பேசிக்லி. ம். அப்புறம் அந்த அந்த என்விரான்மெண்ட்ல என்னெல்லாம் பிரசன்டடா இருக்கும் ம். இத பத்திலாம் அனலைஸ் பண்றதுக்கு தான் ஸ்டோரி போர்டுன்ற ஒரு பிளாட்ஃபார்மை மீன் ஒரு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் ஒவ்வொரு சீன்ஸ்லயும் என்ன ஸ்கிரீன்ஸ் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் தேவைப்படுதுன்றதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டோரி போர்டு கிரியேட் பண்ணுவோம். ம். இது எல்லாருமே நம்மளோட டேரக்டர்ஸ் எல்லாமே பண்ற ஒர்க் தான் இது. ஓகே. ஸோ லைக் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா சீன் பை சீன் ஸ்டோரி எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.